ஹரிணி லா சர்க்கிள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்க அட்வொகேட் ஃப்ரெட்ரிக். 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ற சீரீஸ்ல பார்ட் 7ல இருக்கும். ப்ரீவியஸ் 6 பார்ட்ஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி 6 வீடியோவையும் மறக்காம பாருங்க. இந்த 50,000 கொஸ்டின்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த லீகல் எக்ஸாம்ஸா இருந்தாலும், லெட் இட் பி ஜுடிஷியல் எக்ஸாம் ஆர் மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் or district judge exam இல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸர் இன் எனி அதர் போஸ்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த 50,000 கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போய் என்னால 100% மார்க் வாங்க முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன இந்த 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ற அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ஐ வாண்ட் யூ ஆல் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி வென் யூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ மற்ற மாணவர்களுக்கும் போய் சேரும். ஏன்னா யூடியூப் அந்த விதத்துல தான் அமைச்சிருக்கு அந்த அல்கோரிதத்தை. நீங்க எந்த அளவுக்கு இதை பகிர்றீங்களோ, எந்த அளவுக்கு இதை லைக் பண்றீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, அப்பதான் மற்ற மாணவர்களுக்கும் இந்தியா முழுசா போய் சேரும். பிகாஸ் the video is entirely in English and the explanations are also in English. ஸோ இந்தியா ஃபுல்லா மாணவர்கள் இதை பயன்பெறணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை ஷேர் பண்ணியே ஆகணும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் உங்களால பயனடைவாங்க. ஸோ வித் திஸ் நோட் I would like to start my first question. A transfers a farm to B for his life with the proviso that in case B cuts down a certain wood, the transfer shall cease to have any effect. B cuts down the wood. What will be the effect of his life interest in the farm? Losses, secures, conditional loss, conditional secure. நான் உங்களுக்கு 3 செகண்ட் டைம் தருவேன். Then I'll answer the question and I'll explain. So the answer to this question is losses. Option A is the correct answer. I want you to pause for a while in the explanation part and move to the next question. Second question on the screen. A transfers rupees 5,000 to B on a condition that he shall marry with the consent of C, D and E. B marries without the consent of C, D and E but obtains their consent after the marriage. Has B fulfilled the conditions? Yes, no, cannot say, none of the above. So the correct answer is option B, no. ஏன்னா கன்சென்ட் வந்து சிடி அண்ட் இ கிட்ட வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆனா அதை மீறி இவரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்ட கன்சென்ட் வாங்குறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல பி பண்ணது இட் இஸ் நாட் அ வேலிட், ரைட்? இட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. ஸோ நோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட். The Transfer of Property Act 1882 came into force on 1st March 1881, 1st April 1881, 1st July 1882, 1st August 1882. So the correct answer to this question is 1st August 1882. So Transfer of Property Act, movable and immovable properties ரெண்டுக்குமே apply ஆகும். In which one of the following cases was it held that partition is not a transfer of properties? B.N. Sarin versus Ajit Kumar, Rocketson versus Srimati Rajeshwari Devi, Abdul Jabbar versus Venkata Shastri. None of the above. The correct answer is option A, V.N. Sarin versus Ajit Kumar. உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த லா எக்ஸாம்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஃப்ரேம்ட் திஸ் 50,000 சீரீஸ். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சேஞ்சஸே இல்லாம, வார்த்தை கூட சேஞ்ச் ஆகாம அப்படியே கொஸ்டின்ஸ் வரும் நிறைய நேரங்கள்ல. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விஎன் சரண் வர்சஸ் அஜித் குமார். ஒருவேளை நான் ஸ்பீடா போறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் செட்டிங்ஸ்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் செட்டிங்ஸ்ல 0.75 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் ஸ்லோவா போறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வேணும், நான் ஸ்பீடா முடிச்சிருவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னும் கவலையே இல்லை. 1.25 இல்ல 1.50 ஸ்பீட்ல வச்சு கேளுங்க. 1.752ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா போகும்.
இன்கேஸ் ரிவிஷன் பர்பசஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் தேர்ட் டைம் ரிவிஷன்ஸ் பண்றீங்க நம்ம சேனல்ல அப்படின்னா அந்த ஸ்பீட்ல வச்சு கேளுங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா 1.25 போதுமானதா இருக்கும். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போவேன். விஎன் சரேன் வர்சஸ் அஜித் குமார் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ரீஅலோகேஷன் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான். அது வந்து டிரான்ஸ்பர் நடக்கலாங்க. ஒரு ஷேர்ஸ் ரீஅலோகேட் பண்றோம். ஆல்ரெடி அவங்க ஓன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாகமான ஒரு ப்ராப்பர்ட்டிய பிரிச்சு கொடுக்குறோம். அவங்க உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவுதான், டிரான்ஸ்பர் நடக்கல. கண்டிப்பா டிரான்ஸ்பர் நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் மூவிங் ahead to the fifth question. To which type of property does Section 35 of the Transfer of Property Act 1882 relating to the doctrine of election apply? ஸோ டாக்டர் ஆஃப் எலெக்ஷன் வந்து செக்ஷன் 35ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா இதுவுமே ஒரு கொஸ்டின்ல எக்ஸாம்ல கொஸ்டினா வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ டாக்டர் ஆஃப் எலெக்ஷன் எந்த செக்ஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. செக்ஷன் 35 தான் ஆன்சர். ஸோ இந்த செக்ஷன்ல டாக்டர் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்றது எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்ளை ஆகும்? மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, எவ்ரி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆல் தி அபவ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, எவ்ரி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தாலுமே அதுக்கும் அப்ளை ஆகும். Moving ahead to the sixth question. The case of Jayadayal Podar versus B.B. Hazara is related to which doctrine or idea? Principle. So, doctrine of election, doctrine of part performance, transfer by unauthorized person, ostensible owner. The correct answer to the question is option C, transfer by unauthorized person. So, இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா a person who is not the rightful owner or does not have அத்தாரிட்டியும் இல்ல, ஓனரும் இல்ல, ஆனா அவர் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு அட்டென்ட் பண்றாரு அப்படின்னா கோர்ட் என்ன டிசிஷன் எடுத்திருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னா இந்த மாதிரியான டிரான்ஸ்பர்ஸ் ஓனர்ஷிப்பும் இல்லாம ரைட்ஃபுல் அத்தாரிட்டியும் இல்லாம டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி அட்டென்ட் பண்றாங்கன்னா அந்த மாதிரியான டிரான்ஸ்பர்ஸ் வேலிடா இருக்கலாம். எப்ப வேலிடா இருக்கலாம் அப்படின்னா இஃப் த டிரான்ஸ்பரி, அதாவது டிரான்ஸ்பர் வாங்குறாங்கல்ல, அந்த யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்களோ அவங்க they acted in good faith and the transferor was in the possession or appeared to have authority இருந்த மாதிரியான ஒரு நல்லெண்ணம் டிரான்ஸ்பருக்கு இருந்தாலோ இல்ல டிரான்ஸ்பரர் கிட்ட அப்போதைக்கு பொசிஷன் இருந்தாலோ அப்படி டிரான்ஸ்பர் பண்ணி இருந்தாரு அப்படின்னா அப்ப அது வேலிடா இருக்கும். அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி அத்தாரிட்டியும் இல்ல, ஓனர்ஷிப்பும் இல்ல, பொசிஷனும் இல்ல, ஆனா டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காருன்னா அப்ப அது இன்வேலிட். ஓகேங்களா? Moving ahead to the next question. Right to foreclosure or sale has been provided in which of the following sections of the Transfer of Property Act 1882? Section 65, Section 67, Section 68. So the correct answer to the question is Section 67. ஸோ இது வந்து ஃபோர்க்ளோஷர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க மார்கேஜ் பண்றீங்க ஒருத்தவங்களுக்கு. மார்கேஜி வந்து அந்த ப்ராப்பர்ட்டிய ஒரு கோர்ட்ல ஒரு அப்ளிகேஷன் மூலியமா ஃபோர்க்ளோஸ் பண்ணி அதை சேல் ப்ரொசீட்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. மார்கேஜர் ரெடீம் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷனை கட் பண்ணுது. ஓகேங்களா? பேமெண்ட் ஆஃப் டெட்டை வந்து ப்ராப்பரா அந்த மார்கேஜ்டு ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரீபேமெண்ட் ஆஃப் டெட்டை ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா ஃபோர்க்ளோஸ் பண்ணி மார்கேஜி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் மூலியமா ஃபோர்க்ளோஸ் பண்ணி அதோட சேல் ப்ரொசீஜரை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் செக்ஷன் 67. மூவிங் அஹெட், 8th question. Where the principal money secured is 100 rupees or upwards, a mortgage other than a mortgage by deposit of the deed can be effected only by registered instrument signed by the mortgagor, attested by at least 2 witnesses, all of the above. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் த அபவ். இதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆகும், ரிட்டனா இருக்கணும். இட் ஷுட் பி ரிட்டன், ரெஜிஸ்டர்ட், சைன்ட் பை த மார்கேஜர், அட்டெஸ்டட் பை அட்லீஸ்ட் 2 witnesses. ஓகேங்களா? 4 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டா படிச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். செக்ஷன் 58ல என்னென்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. என்னது? ரைட்டிங்ல இருக்கணும், மார்கேஜர் சைன் பண்ணியிருக்கணும், 2 விட்னஸ் அட்டெஸ்ட் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே. அவ்வளவுதான். 100 rupees ஆர் மோர் ஸ்டாம்ப் பேப்பர். நெக்ஸ்ட்,
By which one of the following amendments by Section 53A inserted in the Indian Evidence Act 1872? 53A ல எந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இன்சர்ட் பண்ணாங்க? ஸோ இந்தியன் எவிடன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொன்னாலே அதோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுலயோ ஒன்றுல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். இந்தியன் எவிடன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இஸ் த கரெக்ட் ஆன்சர் டு த கொஸ்டின். ஸோ இது 53 எதை வச்சு டீல் பண்ணுதுன்னா அட்மிசபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகும். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல நான் ஏன் உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி பாஸ் பண்ணி ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, explanations carry more content than what you see in the question. ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு 53A எந்த அமெண்ட்மெண்ட்ல இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரே ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்குது இதுல இருந்து. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல யூ கெட் மோர் கண்டென்ட் தேன் வாட் இஸ் தேர் இன் த கொஸ்டின். எது ரிலேட்டடா 53A இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்மிசபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணுங்க. Which one of the following sections of the Indian Evidence Act 1872 is related to presumption as to electronic agreement? Section 81A, Section 85C, Section 88A, Section 85A. So the correct answer is option D, Section 85A. So இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எலக்ட்ரானிக் அக்ரிமெண்ட்டுக்கு it purports to have executed or authenticated by a person, the court shall presume that such execution or authentication took place unless disproved. 11th question. Character as affecting damages has been discussed in which one of the following sections? Indian Evidence Act la character damages affect பண்ணக்கூடிய provision இது. Section 55, 56, 57, 58. So the correct answer is option B, Section 56. உங்களுக்கு கொஸ்டின் மேலேயே ஆன்சர் ஈஸியா சூஸ் பண்ணக்கூடிய முறையில தான் நான் ஒரு சிம்பாலிக்கா ஒரு டாட் வச்சிருப்பேன். ஸோ அந்த டாட் எதுக்கு அப்படின்னா, என்னால ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிக் பண்ண முடியல மேல. அந்த ஃபீச்சர் நான் இன்னும் எடுத்துட்டு வரல. ஆக்சுவலா என்னால டிக் பண்ண முடியும், பட் த ப்ராப்ளம் இஸ் டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு அகைன் எரேஸ் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் ஆஃப் மை டைம். ஏன்னா வீடியோவோட டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் இட் பியாண்ட் 1 hour. ஸோ 1 hourக்குள்ள என்ன டைம்ல என்னால ஒரு சீரீஸ் முடிக்க முடியுமோ உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாம என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாம முடிக்கணும்னு நான் பாக்குறேன். அந்த ஃபீச்சர் நான் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐ வில் ஸ்டாப் யூசிங் த டாட்ஸ் அண்ட் ஐ வில் டிக் த ஆன்சர். ஓகேங்களா, டிக் பண்ணியே வச்சிருப்பேன் பெர்மனண்டா. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் Section 56 of the Indian Evidence Act la character as affecting damages பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தா உங்களை மாக் டெஸ்ட் பண்றதுக்காக கிடையாது. இந்த 50,000 questions is not a mock for what you have read already. நீங்க படிச்சுட்டு இந்த மாக் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற நீட் இல்லை. நீங்க இங்க இருந்து படிக்க ஆரம்பிச்சாலே போதும். சொல்றது புரியுதா? நீங்க இத படிச்சு எக்ஸாம் போய் உட்கார்ந்தாலே போதும், நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்காக உங்களுக்கு மார்க் வச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்? மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது படிக்கிறதுக்கான கண்டென்ட். மூவிங் அஹெட். ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொஞ்சம் டீடைல்டா பார்த்து ரீட் பண்ணுங்க. 12th question. Which one of the following sections of the Indian Evidence Act 1872 provides that evidence may be given of fact in issue and relevant facts? எவிடன்ஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் மூலியமா தான் எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எந்த செக்ஷன் சொல்லுது? செக்ஷன் 3, 4, 5 or செக்ஷன் 60? The correct answer is section 5. Option C is the correct answer. So section 5 of Indian Evidence Act என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, evidence may be given in any suit or proceeding of the existence or non-existence of every fact in issue and such other facts as are hereinafter declared to be relevant and of no others. This section lays down the fundamental rule of evidence. A part can only present evidence concerning facts in issue and relevant facts
Facts that are neither in issue nor relevant are inadmissible. Facts in issue are those facts which the parties must prove to establish their claim or defense. Relevant facts are facts which are connected to the facts in issue in such a way that their existence or non-existence makes the fact in issue more or less probable. So ரெண்டு கேஸ் லாஸ் இருக்கு, இதையும் ரெஃபர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Question number 13. Identification parade can be held by. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, யூஸ்வலா எக்ஸாம்ஸ்ல கேட்கறது. Identification parade can be. So identification parade யார் பண்ண முடியும்? Police officer only, magistrate only, public servant only, any person. So any of these persons can do an identification parade. So identification parade na என்னன்னு பாத்தீங்கன்னா, விட்னஸ் இல்ல விக்டிம் வந்து அக்யூஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க அப்படின்னா விட்னஸையோ இல்ல விக்டமையோ கூப்பிட்டு இவங்க தான் அக்யூஸ்டா அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். ஸோ இது வந்து இட் இஸ் an important tool used during the investigation to establish the identity of the suspect. Legally, there is no strict requirement that any police officer or magistrate conduct the identification parade. The Supreme Court and various courts have held that identification parade can be conducted by any responsible person, provided the procedure is fair and proper safeguards are observed. So, Ratnam versus State of Tamil Nadu வந்து ஒரு landmark judgment identification parade related matters la. Moving ahead to question number 14. The law of evidence under the Indian Evidence Act 1872 is substantive law, procedural law, substantive and procedural law, none of them. So, இது easy, procedural law. Option B is the correct answer. So, procedural law அப்படின்னா 1955ல KK Verma versus Union of India கேஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. Question number 15. Under the Indian Evidence Act 1872, relevancy of facts forming part of the same transaction has been discussed in. Again, an important question. Relevancy of facts forming part of the same transaction. Section 6, Section 7, Section 8, Section 11. So the correct answer to the question is Section 6. Regina versus Bedingfield வந்து ரொம்ப important case law இந்த செக்ஷனுக்கு. As it is a 1872 pre-independence act. So மோஸ்டா லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பேஸ்ட் லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் காமனா பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 1947க்கு அப்புறம் அந்த டெசிஷன்ஸ்ல ஒரு சில லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ் இருக்கு, அதுவும் அமெண்ட்மெண்ட்ஸ் உட்பட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 6க்கு கீழே இருக்க ரூலை வந்து ரெஸ்கஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எக்ஸாம்ஸ்ல அப்பப்போ கேட்பாங்க. ஸோ ரெஸ்கஸ்டே பிரின்சிபல் எந்த செக்ஷன்ல இருக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லன்னு கேட்டாங்கன்னா அதுவும் செக்ஷன் 6 தான். Question number 16. Which one of the following does not fall within the definition of the term court under the Indian Evidence Act 1872? கோர்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே வராத விஷயம் என்ன கீழே கொடுக்கப்பட்டது? ஆல் ஜட்ஜஸ் கோர்ட்டு கீழே வரமாட்டாங்களா வருவாங்கல்ல. ஸோ ஆல் ஜட்ஜஸ் இல்ல. ஆல் மெஜிஸ்ட்ரேட்ஸும் கோர்ட்ன்ற டேர்ம் கீழே தான் வருவாங்க. ஆல் பர்சன்ஸ் லீகலி ஆத்தரைஸ்டு டு டேக் எவிடன்ஸ் எடுக்க ஆத்தரைஸ் பண்ணப்பட்டவர்கள் எல்லாருமே கோர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கீழே வருவாங்க. ஆல் கன்சியூமர் ஃபோரம்ஸ் கோர்ட்ல வர மாட்டாங்க. தே ஆர் ஃபோரம்ஸ். quasi judicial bodies கோர்ட் கீழே வர மாட்டாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. Which one of the following sections of the Indian Evidence Act 1872 has been inserted by the Dowry Prohibition Amendment Act 1986? So, Dowry Prohibition Amendment Act 1986 வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணிருக்கு. அதே எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஷன் 111A, 113A, 113B, none of the above. The correct answer is 113B. Option C is the correct answer. State of Punjab versus Gurmeet Singh ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 113B இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அப்ளிகேஷனை வந்து
ரொம்ப ஃப்ரீயா லூஸா விட்டுட்டாங்க. அப்ளிகேஷன் ஸ்ட்ரிக்டா இல்ல. ஸோ ஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் இருக்கணும். பேசிக் ஃபேக்ட்ஸ் ப்ரூவ் பண்றது வந்து ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன் ஆக்கிருக்காங்க. பேசிக் ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மேண்டேட்டரி அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிசம்ஷன் அஸ் டு டவுரி டெத். 7 வருஷத்துக்கு உட்பட்டு ஒரு மேரேஜ் நடந்து அதுல அந்த பெண்மணி இறந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் பண்ண அந்த பிரைட் இறந்திருந்தாங்க அப்படின்னா, so it will be presumed that uh, the death has been caused due to the family members or the husband or the relative of the husband. ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல வந்துரும்? அக்யூஸ்டு. யாரெல்லாம் அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். இல்ல நாங்க பண்ணல, அவங்க வந்து அவங்களோட சாவுக்கு காரணம் நாங்க இல்ல, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டது எங்களோட டவுரி டிமாண்ட்னால கிடையாது, நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ற வேண்டிய கடமை வந்து அக்யூஸ்டு ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான். 18th question. Which one of the following dates of enforcement of the Indian Evidence Act 1872 is correct? 15th March 1872, 1st September 1872, 1st July 1872, 1st February 1872. Indian Evidence Act. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்பப்போ கேட்டுட்டே இருப்பாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் எப்போ, சிவில் ப்ரொசீஜர் எப்போ, பிஎன்எஸ் எப்போ, எல்லாமே கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 10-15 ஆக்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை டு ரைட் இட் டவுன் செப்பரேட்லி. பேராக்ஸ் பார்த்து எழுதிக்கோங்க. வேற இன்டர்நெட் சோர்சஸ் எடுத்துக்காதீங்க. நம்மளோட சேனல்ல வருது அப்படின்னா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆன்சரையுமே வந்து எனக்கு தெரியும் அப்படின்றத தாண்டி செக் பண்ணாம எதையும் போடல ஆன்சர்ஸா. ஸோ நம்மளோட சேனல்ல இருந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கன்சைஸா எல்லாமே அட் டைம் வேணும் அப்படின்னா நீங்க பேராக்ஸ் எடுத்து லைப்ரரி போங்க, பேராக்ட் எடுத்து ஒவ்வொரு பேராக்டா எந்த டேட்டுன்னு பார்த்து லைனா எழுதி வச்சுக்கோங்க. எந்த இன்டர்நெட் சோர்ஸையும் நம்பாதீங்க. பிகாஸ் நவடேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தப்பு தப்பா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். So the correct answer is 1st September 1872. Next question. A party can ask questions to his own witness under which section of the Indian Evidence Act 1872? Section 156, Section 154, Section 158, Section 160. அவங்க எடுத்துட்டு வந்த விட்னஸ் கிட்ட அவங்களே வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு எந்த செக்ஷன் சொல்லுது? So the correct answer is option A, Section 156. So explanation part கொஞ்சம் சிம்பிள் தான். ஒன்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா you will understand. Question number 20. Which one of the following sections of the Indian Evidence Act 1872 deals with the relevancy of statements as to any law contained in law books? Relevancy of facts in the relevancy of statements in the section அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். Section 37, Section 38, Section 36, Section 39. So the correct answer is Section 37. இந்த மாதிரி செக்ஷன் கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்க நெமோனிக்ஸ் மாதிரி ரிமெம்பர் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நெமோனிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு க்ளூ மூலியமா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு செக்ஷனுக்கு இதுதான் ஹெட்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு டெக்னிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் க்ளூ வச்சுப்பீங்க. ஸோ பேசிக்கா இப்ப நான் ஒரு க்ளூ ஜென்ரேட் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெலவென்சி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ல வந்து 3 T இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ன்ற வார்த்தையில 3 T இருக்குல்ல. ஸோ 3 T இருக்கு. ஸோ whenever relevancy with statement comes in a question செக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா 3 T இருக்கு. ஸோ 3 வரும். தென் 37 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு
ஸ்டேட்மெண்ட்ல எஸ்ன்னு இருக்கு 7 எஸ். ஸோ 7ன்ற இந்த லெட்டரும் வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸும் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் எஸ்ல ஆரம்பிக்குது. அது ஒரு க்ளூ. 7ல 2 இ வருது, ஸ்டேட்மெண்ட்ல 2 இ இருக்கு. ஸோ கொஞ்சம் மறந்துரும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சாய்ஸஸ் சொல்றேன். எனக்கு மறக்காது, நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னா ஓகே. இன்கேஸ் இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிமோனிக்ஸ்னா என்ன, எப்படி அதை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றேன். நான் எப்படி ஃபார்ம் பண்ணுவேன், யூஸ்வலா நான் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னா, நான் வந்து அந்த அந்த ஒரு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தையோட இன்டர்பிரிட்டேஷனை அப்படியே அதுல இருக்கிற அந்த லெட்டர்ஸை வந்து செக்ஷன்ல இருக்க அந்த நம்பர்ஸோட அப்ளை பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு பெஸ்டா ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தது, க்ளூ இருந்ததுன்னா நீங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ செக்ஷன் 37 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் as to any law contained in any book published by authority of the government or made by any person specially skilled in law or relevant facts. Question number 21. Under the Indian Evidence Act 1872, which one of the following sections define admission? Admission. Section 17. Option A is the correct answer. So admission என்ன அப்படின்னா, it is a statement which can be either oral or written or through an act which is suggestive of any inference. So inference என்ன, தூரத்துல ஒரு நெருப்பு எரியுது, தூரத்துல ஒரு புகை வருது, நீங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க, அங்க புகை வரத பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்து நெருப்பு எரியுது அப்படின்னு ப்ரிசியூம் பண்ண முடியுதுல, யூ இன்ஃபர் ஆன் சம் ஃபார் டிஸ்டன்ட் ஆக்ட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஃபரன்ஸ். அப்போ ஒரு ஆக்ட் நடக்குது அப்படின்னா which is suggestive of an inference as to any fact in issue or relevant fact and which is made by any of the parties to the proceedings or by any person from whom any parties to the proceedings derives its title or interest in the subject matter of the proceedings. Next question. Which one of the following is not included in section 8 of the Indian Evidence Act 1872 for relevancy? செக்ஷன் 8ல இன்க்ளூட் பண்ணாதது இது. இன்டென்ஷன், மோட்டிவேஷன், ப்ரிப்பரேஷன், சப்சீக்வெண்ட் கான்டக்ட். ஸோ செக்ஷன் 8ல இந்த கொஸ்டின் வரைக்கும் பாத்தீங்கன்னா விச் இஸ் ரெலவென்ட்னு கேக்குறாங்க. ரெலவென்சி, இன்டென்ஷன் ரெலவென்ட், மோட்டிவ் ரெலவென்ட் தான், ப்ரிப்பரேஷனும் ரெலவென்ட் தான், சப்சீக்வெண்ட் கான்டக்ட் அதுவும் ரெலவென்ட் தான், ப்ரீவியஸ் கான்டக்டும் ரெலவென்ட் தான். ஒருவேளை இங்க வந்து ஆப்ஷன் இயா ப்ரீவியஸ் கான்டக்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுவும் ரெலவென்ட் தான். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிற 4மே ரெலவென்ட். ஓகேங்களா, எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் ரெலவென்ட் இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் கான்டக்ட் அதுவும் ரெலவென்ட். ஸோ தெர் ஆர் 5 திங்ஸ் விச் ஆர் ரெலவென்ட் அண்டர் த செக்ஷன் 8. ஸோ அந்த இதுல 4மே ரெலவென்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நன் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர் ஆக்சுவலா. எஸ், ஸோ 4மே ரெலவென்ட். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்லயும் அப்படிதான் இருக்கு பாருங்க. இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கான்டக்ட் ஆல் ரெலவென்ட் ஃபேக்ட் when they are connected with the fact in issue or relevant fact, either as showing preparation to commit a particular event or as throwing light on the intent or preparation of the person accused. Moving ahead. Under which section of the Indian Evidence Act 1872 can a witness be shown writing or other material to refresh his memory while giving evidence, and does that writing itself automatically becomes evidence? So refreshing memory அப்படின்ற இந்த கான்செப்ட், இதோட செக்ஷன் பார்த்தா 141. ஸோ 141ல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. டிஎன்டி எலிமினேட் பண்ணிடுங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, under which section can a witness be shown a writing
or other material to refresh his memory while giving evidence, and does that writing itself automatically becomes evidence? எப்ப evidence ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு கேக்குறாங்க. refreshing memory எவிடன்ஸா கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ செக்ஷன் 141ல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இட் டஸ் நாட் பிகம் அண்ட் எவிடன்ஸ் அன்லஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட்லி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இட் டஸ் நாட் பிகம் அண்ட் எவிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட்லி ப்ரூவ்ட். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்ட் ரீட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி. 24. A hangman who hangs the prisoner pursuant to the order of the court is exempted from criminal liability by virtue of. தூக்குல போடுறாருல, அவரை பத்தி தான் கொஸ்டின். அவர் தூக்குல போடுறதுக்கு, அவர் கொல்றாரு தானே, தூக்குல போடுறாருன்னா ஒருத்தரை கொல்றாரு தானே அர்த்தம். ஸோ அவரு கொல்றாரு, ஸோ ஹி இஸ் நவ் அ கிரிமினல். அப்ப அந்த கிரிமினல் லைபிலிட்டி எந்த செக்ஷன் மூலியமா இந்தியன் பீனல் கோட்ல எக்ஸம் பண்ணப்படுது? ஹேங்மேனோட கிரிமினல் லைபிலிட்டி section 77, 78, 79, 76. So the correct answer is option A, section 77. So section 77 என்ன சொல்லுது அப்படின்னா, nothing is an offense which is done by a person who is justified by law or who by reason of a mistake of fact which disproves the existence of any intention or knowledge which is an essential ingredient of the offense believes himself to be justified by law in doing so. He is exempted from criminal liability. சரிங்களா? So this section is framed under the procedure established by law. Next 25. We are in the mid section of our session, part 7. Under the Indian Penal Code 1860, the defense of consent is not available in cases of consent to cause death, consent to cause grievous hurt, both A and B, none of the above. The correct answer is option A, consent to cause death. So explanation part கொஞ்சம் simple தான், read பண்ணீங்கனாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். 26. The principle of Dolly incapacity under Indian Penal Code 1860 is an exception to criminal liability in which one of the following sections? Section 81, section 82, section 84, section 87. The correct answer is section 82. Option B is the correct answer. Mariputtu was a state of Tamil Nadu, Hiralal was a state of Bihar. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷன்ஸ். ஸோ கேஸ் லாஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, 7 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது பண்ணக்கூடிய எந்த ஒரு கிரிமினல் ஆக்டும் அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்சல்யூட் இம்யூனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ டாலி இன்கேபாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, 7 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையால அஃபென்ஸ் கமிட் பண்றதுக்கு முடியாது. ஸோ முடியாதுன்னு இல்லை, இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இஃப் இட் commits an criminal act, so it lacks the sufficient understanding ability, so it is presumed that the child did not do it. Next question, 27. Section 34 of the Indian Penal Code 1860 creates a substantive offense is a rule of evidence, both A and B, none of the above. So it is a rule of evidence. So அப்படி என்ன ரூல் ஆஃப் எவிடன்ஸ் இந்தியன் பீனல் கோட்ல இருக்குன்னு பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, when a criminal act is done, ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்றீங்க, நிறைய பேர் சேர்ந்து பண்றாங்க, ஒரு காமன் இன்டென்ஷனும் இருக்கு பண்ணும்போது, ஒவ்வொருத்தரும் லயபிள் அந்த ஆக்டுக்கு, ஒவ்வொருத்தரும் லயபிள், ஒவ்வொருத்தரும் ஒரே நேச்சர்ல ஒரே மேனர்ல லயபிள். ஈவன் ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் 10 பேர் சேர்ந்து போய் ஒரு ஒரு ராபரி கமிட் பண்றீங்க. இப்ப அந்த ராபரி கமிட் பண்ணும்போது ஒரு 10 பேர்ல 9 பேர் வெளியில நிக்கிறான், ஒருத்தன் மட்டும் கதவை திறந்துட்டு உள்ள போய் எடுத்துட்டு வெளியில வரான். எடுத்துட்டு வந்துட்டு சேர்ந்து திருப்பி திருடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போறீங்க.
அப்படின்னா 10 பேரும் லயபிள். சரிங்களா? ஸோ காமன் இன்டென்ஷன் செக்ஷன் 34 இந்தியன் பீனல் கோட் வந்து இட் இஸ் அ ரூல் ஆஃப் எவிடன்ஸ் வேர் எந்த ஒரு பனிஷ்மெண்ட் பத்தியும் சொல்லாம காமன் இன்டென்ஷன் பத்தி சொல்லும். ஸோ இந்தியன் பீனல் கோடு கீழே காமன் இன்டென்ஷன் பத்தி சொல்லப்பட்ட ப்ரொவிஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா செக்ஷன் 34. 28th question. Under the Indian Penal Code 1860, the offense of affray has been defined in direct question, section 159. Option C is the correct answer. அஃப்ரேல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட் ரீட் பண்ணிக்கோங்க. 2க்கும் மேற்பட்டவங்க இன்வால்வ் ஆயிருக்கணும், சண்டை போட்டிருக்கணும், பப்ளிக் பிளேஸா இருந்திருக்கணும், பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கணும், இல்ல அன்லாஃபுல் அசம்பிளி ஆர் ரியாட் ஆயிருக்கணும், இதுல காமன் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கணும். Next 29. In which one of the following sections of the Indian Penal Code 1860 has lurking house trespass been defined? Lurking house trespass எந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க ஐபிசில? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், செக்ஷன் 443. lurking house trespass அப்படின்னா என்னன்னா whoever commits house trespass having taken precautions to conceal such house trespass from some person who has a right to exclude or eject the trespasser from the building, tent or vessel. வெசல்ன்றது பாத்திரம் இல்லைங்க, வெசல் அப்படின்னு லீகல் டேர்ம்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா இட் கேன் பி எனி it can be a boat, a ship or a steamer or anything which sails on the sea. It is a vessel. சரிங்க? Which is subject to the trespass is said to commit lurking house trespass. House trespass ஓட graver form of offense தான் இது. Question number 30. Under the Indian Penal Code 1860, the Criminal Law Amendment Act 2013 has been amended by section 375, substituted under section 375, abolished 375 or weakened section 375. So Criminal Law Amendment Act 2013 க்கு அப்புறம் 375 amend ஆயிருக்கா, substitute ஆச்சா, abolish ஆச்சா, weaken ஆச்சான்னு கேட்டிருக்காங்க. substitute பண்ணிருக்காங்க. ஸோ செக்ஷன் 375 வந்து எதை பத்தி பேசுதுன்னா ரேப்பை டிஃபைன் பண்ணுது. ரேப் என்னன்னு சொல்லுது அப்படின்னா பீனல் வேகினல் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லுது. 2013 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் சப்ஸ்டிடியூட் ஆகுது. என்னென்ன சப்ஸ்டிடியூட் ஆகுது அப்படின்னா பெனட்ரேஷனோட டெஃபினேஷன் ப்ராட் பண்றாங்க. செக்ஷுவல் அசால்ட்ல வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த வேரியஸ் ஃபார்ம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. லேக் ஆஃப் கன்சென்ட்டை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கன்சென்ட் இல்லாம பெனட்ரேஷன் நடக்குது அப்படின்னா தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு ரேப். ஃபோர்ஸ் மூலியமா கோயர்ஷன், அதாவது கோயர்ஷ் பண்ணி பெனட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா தட் இன்வால்வ்ஸ் ரேப். இன்டாக்சிகேஷன், குடிக்க வச்சு மயக்க நிலையில, அப்புறம் மென்டல் இன்கெப்பாசிட்டி ஒரு லுனாட்டிக் பர்சன் கிட்ட, ஸோ இந்த மாதிரி பெனட்ரேஷன் பண்றதும் ரேப் அப்படின்ற அந்த டெஃபினேஷன் கீழே சப்ஸ்டிடியூட் பண்றாங்க. நான் கன்சென்சுவல் ஆக்ட்ஸ், கன்சென்சுவல் ஆக்ட்ஸ் அப்படின்றது ஹார்மோன்ஸை இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய செக்ஷுவல் அரௌசல் கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்ட்ஸ் தான் கன்சென்சுவல் ஆக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் கன்சென்சுவல் ஆக்ட்ஸ் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஆக்ட்ஸ் கூட ரேப்ன்ற டெஃபினேஷன் கீழே அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் தாட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 கேஸ்க்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. Question number 31. In which one of the following sections of the Indian Penal Code 1860 is the punishment for wrongful confinement provided? Wrongful confinement. Direct question. Section 342. 342 வந்து wrongful confinement. 340 வந்து wrongful confinement define பண்ணுது. 342 வந்து 340க்கு கீழே punishment provide பண்ணுது.
Next question. Section 498A of the Indian Penal Code came into force from 498A எப்ப போர்ஸுக்கு வருது, எப்ப இன்சர்ட் பண்றாங்க? அமெண்ட்மெண்ட் மூலியமா இன்சர்ட் பண்ணுவாங்க 25th December 1983. ஸோ 498A என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுரி ரிலேட்டட் குரூவல்டி அண்ட் ஹராஸ்மெண்ட் தான். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல 113B அந்த கிளாஸ் தவிர ஐபிசிலையும் 498A ஐபிசில டவுரி ரிலேட்டடா குரூவல்டி ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோ இன்லாஸோ அஃபென்ஸ் கமிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 113Bல வந்து 7 வருஷத்துக்குள்ள இறந்தாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு அக்யூஸ் பண்றாங்க, ப்ரிசம்ப்ஷன் நடக்குது. ஆனா இதுல வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும், 3 years imprisonment, fine. ஓகேங்களா? குரூவல்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. Question number 33 on the screen. In exercise of the right of private defense, even the death of the accused, that is, the aggressor, can be caused under section 100, 102, 103, both A and C. 100 and 103. So the correct answer is 100 and 103. So 100 என்ன சொல்லுது அப்படின்னா it allows causing death of the aggressor in exercise of the right of private defense. ஒருத்தவங்க வந்து உங்களை கொல்ல வராங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள வந்து கொல்லக்கூடிய அதிகாரம் கொடுக்கல, ஒருவேளை கொன்னுட்டீங்க அப்படின்னா கொல்ல வந்தாங்க, நான் கொன்னுட்டேன் தெரியாம அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுக்கலாம். ஸோ ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத் இருந்திருக்கணும், இல்ல கொடூரமான ஒரு காயம் ஏற்படக்கூடிய அந்த அபாயம். அப்ரஹென்ஷன் அப்படின்னா தமிழ்ல அபாயம் சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தமிழ்ல ரீட் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்ரஹென்ஷன் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய சேனல்லயே பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதும். நம்மளுடைய இந்த 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சீரீஸ் பாத்தீங்கன்னாலே நான் நிறைய தமிழ் வார்த்தைகள் அதிகமா உபயோகப்படுத்துவேன் கிளாஸஸ் எடுக்கும் போது. நீங்க நார்மலா கொலோக்கியலா பேசக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து அதிகமா என்னுடைய கிளாஸஸ்ல இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு லீகலா பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 103ல வந்து இட் பெர்மிட்ஸ் காசிங் டெத் ஆஃப் த அக்ரெசர் இன் த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது ப்ராப்பர்ட்டியை ராபரி பண்றாங்க, வீட்டை உடைச்சு திருடிட்டு போக பாக்குறாங்க கும்பலா வந்து நைட்ல, இல்ல நெருப்பு கொளுத்த ட்ரை பண்றாங்க வீட்டை, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து அக்ரஸரை கொன்னுட்டீங்க அப்படின்னாலும் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எடுக்கும். ஸோ 100 and 103. 100 வந்து ரைட் டு பாடி, அதாவது உயிரை கொல்றாங்க, உங்களை கொல்ல வராங்க அப்படின்னா. 103 வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா டேமேஜ் பண்ண வராங்க அப்படின்னு. ஸோ கேஸ்ல பாத்தீங்கன்னா தர்ஷன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். நெக்ஸ்ட் கமிங் டு 34 சரளா முத்கல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேஸ், பைகாமி ரிலேட்டடா. ஸோ ஆப்ஷன் சி பைகாமி. ஸோ இதை ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம். நீங்க ஜட்ஜ் ஆகுறீங்களோ ஆகலையோ, நீங்க வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான லேண்ட்மார்க் டிசிஷன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா உங்க லைஃப்லயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 35. Which one of the following recognizes the principle of vicarious liability, criminal liability under the Indian Penal Code? Vicarious criminal liabilityன்றது ஒரு காமன் ஜாயிண்ட் இன்டென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா நீங்களும் அதுக்கு கிரிமினலி லைபிள். ஓகேங்களா? ஸோ எந்த செக்ஷன் மென்ஷன் பண்ணது அப்படின்னா 34 and 149. ஸோ 34 ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமன் இன்டென்ஷன், 149ம் காமன் இன்டென்ஷன் ரிலேட்டடா தான் பேசுது, ஆனா வித் ஸ்பெசிபிக் கண்டிஷன். ஸோ 34 வந்து காமன் இன்டென்ஷன், ஒரு கிரிமினல் ஆக்ட் கமிட் பண்ணும்போது காமன் இன்டென்ஷனோட ஒரு கிரிமினல் ஆக்ட் கமிட் பண்றது. முன்னாடி சொன்ன மாதிரி 10 பேர் ரா பண்ண போறீங்க, ஒருத்த மட்டும் போய் உள்ள போய் திருடிட்டு வந்துடுறான், வெளியில 9 பேர் நிக்கிறீங்க, சேர்ந்து போறீங்க திருடிட்டு அப்படின்னா காமன் இன்டென்ஷன் இருக்கு, 34 அப்ளை ஆகும். ஸோ 34 கீழேயும் ராபரி கீழேயும் சேர்த்து அஃபென்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஒருவேளை அன்லாஃபுல் அசம்பிளி மூலியமா காமன் இன்டென்ஷன்ல ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றீங்க, சேர்ந்து கும்பலா வந்து ஒருத்தரை போய் அடிக்கிறீங்க அப்படின்னா
அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து உங்களை அசால்ட் கீழே தனியா ஒரு செக்ஷன் புக் பண்ணுவாங்க, 149 கீழேயும் புக் பண்ணுவாங்க. ஸோ வைகாரியஸ் லைபிலிட்டி அப்படின்றது எல்லா மெம்பர்ஸுக்கும் ஈக்குவலா பங்கு இருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணாலும். அதனாலதான் தப்பு பண்ற இடத்துல நிக்காதீங்க, பக்கத்துல தப்பு பண்றவங்க கூடயும் பக்கத்துலயும் நிக்காதீங்க, அவங்களுடைய சேர்க்கையை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் லா ஷங்கர் ஆர் ஷங்கர் alias முருகன் versus State of Tamil Nadu. Landmark decision. 36. Which one of the following sections of the Indian Penal Code 1860 is an extension of the principle of respondent superior to criminal law? Section 121, Section 159, Section 120A, Section 154. So the correct answer is Section 120A. Principle of respondent superior. So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரின்சிபிள், அதிகமா பேசப்படாத ஒரு பிரின்சிபிள் லீகல் எரனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. கீழே கொடுக்கப்பட்ட கேஸ்லா நானாவதி ஒரு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ்லா. இது வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, சேர்ந்த ஒரு கான்ஸ்பைரசி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடரை கொல்லணும் அப்படின்னா சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணி கான்ஸ்பைரசி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கான்ஸ்பைரசின்னு சொல்லுவாங்க. 120A கீழே கவர் ஆகும். Next 37. Which one of the following sections of the Indian Penal Code 1860 defines the word act? Act என்ற வார்த்தையை எந்த செக்ஷன் இந்தியன் பீனல் கோட்ல டிஃபைன் பண்ணுச்சு? ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்தியன் பீனல் கோட், ஏதாவது இந்த என்னது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வரல, ஆக்ட்ல வர அந்த ஆக்ட் வேர்டு கிடையாது. ஆக்ட்னா ஒரு செயல்னு சொல்லுவாங்கல்ல, செய்கை செயல். ஸோ அந்த ஆக்ட் செக்ஷன் 23, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்ட்ன்றது இட் டினோட்ஸ் a bodily movement, voluntary or involuntary. 24 வந்து இல்லீகல் ஆக்ட்னா என்னன்னு சொல்லுவோம். 32 வந்து காசிங் டெத் பை டூயிங் an act. ஒமிஷனை வந்து காசிங் டெத் பை ஒமிஷன் வந்து 33. இம்பார்ட்டண்டா கேட்கப்பட்ட கேள்விகள் அதெல்லாம். 38th question. A incites a dog to spring upon Z without Z's consent with the intention to annoy Z. Here A has committed an offense of. Z ஓட கன்சென்டே இல்லாம A வந்து Z மேல ஒரு டாக குதிக்கும்படி செய்யறாரு. அப்படி செஞ்சு Z அனாய் பண்றாரு. ஸோ இப்படி இன்டென்ஷனோட அனாய் பண்றது Z பண்றது இது ஒரு அஃபென்ஸ். என்ன அஃபென்ஸ்னு கேக்குறாங்க. கிரிமினல் ஃபோர்ஸ், கிரிமினல் அசால்ட், கிரீவியஸ் ஹர்ட், டெஃபமேஷன். இன்டென்ஷன் இருக்கு, அனாய் பண்ணியிருக்காரு, கிரிமினல் அசால்ட். Next question. Prison as defined in order 16A of the Code of Civil Procedure 1908 includes. Prison அப்படின்ற வார்த்தைக்குள்ள எது வரும்? Any place which has been declared by the government by general or special order to be a subsidiary jail, any reformatory, hostel, institution or other institution of a like nature. Both A and B, only A is correct. So the correct answer is both A and B. So jail na enna, prison na enna அப்படினு explanation partல இருக்கு. once read பண்ணிக்கோங்க. basic questions, lawyer தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். 40th question. A court can return the plaintiff for presentation to the court in which the suit should have been instituted. எப்ப ரிட்டர்ன் பண்ணிருக்கணும்? At the time of the institution of the suit, before framing issues, before the trial begins, at the stage of the suit. The correct answer is option A, at the time of the institution of the suit. Plaintiff suit institute பண்ணும்போதே competent கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். ராசிகலால் மங்கள்தாஸ் versus Collector of Customs வந்து landmark decision. Next 41. Which one of the following sections of the Code of Civil Procedure 1908 embraces the principle of restitutio integrum? Restitutio integrum. Restitution in simple terms. சரிங்களா? Principle of restitution வந்து எந்த செக்ஷன்
சிபிசியில கவர் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ செக்ஷன் 134. ஸோ ரெஸ்டிடியூட்டிவ் இன்டெக்ரம் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 விஷயம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் ராங்ஃபுல் ஆர்டர்ஸ் ஒரு டிகிரிஸ் கொடுக்கும்போது அதோட எஃபெக்டா அன்டூ பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அதை ரீஸ்டோர், முன்னாடி இருந்த அந்த சிச்சுவேஷன் ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கு அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு உண்டான அந்த ஆர்டர், அதுதான் ரெஸ்டிடியூட்டிவ் இன்டெக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபேர்னஸ் பிரின்சிபல் இது. நெக்ஸ்ட் 42. How much salary of a person can be attached in execution of a degree for maintenance? மெயின்டெனன்ஸ் கேட்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை எவ்வளோ ஷேர் ஆஃப் சேலரியை வந்து மெயின்டெனன்ஸ்ல அட்டாச் பண்ணலாம் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் 1000 rupees and 1/3 of the remainder. First 1000 rupees and 2/3 of the remainder. 2/3 of the salary, 1/3 of the salary. The correct answer is first 1000 rupees and 1/3 of the remainder. Section 60 CBCல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. அதுல வந்து ஒரு டீடைல்டு ரியல் டைம் சினாரியோ கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த சினாரியோ வச்சு உங்களால இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரியல அப்படின்னு. Moving ahead to 43. In a case of breach of terms on which injunction was granted under the Civil Procedure Code 1908, the court may pass an order of கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் பிரீச் பண்ணிட்டாங்க, இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் கிராண்ட் பண்ணும்போது கோர்ட் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, attachment of property and detention in civil prison, arrest and detention in civil prison for 3 months, both A and B. The correct answer is arrest and detention in civil prison for 3 months. ஸோ இது வந்து ஆர்டர் 39 ரூல் 2A சிபிசியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டுக்கு இந்த பவர்ஸ் வந்து செக்ஷன் 151 ஆஃப் சிபிசியில் இன்ஹெரண்ட் பவர்ஸ் இருக்கு. பிடி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேஸ்ல இந்த ஸ்டாண்ட்ஸ்ல. மூவிங் அஹெட், அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் provisions of the CPC 1908 is attachment before judgment provided? ஸோ உங்களோட பாயிண்ட் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னா attachment before judgment in the section or order. ஆன்சர் வந்து ஆர்டர் 39 ரூல் 1 and 2. ஆர்டர் 39 ரூல் 1 and 2ல attachment before judgment சொல்லியிருப்பாங்க சிபிசியில. அடுத்த கொஸ்டின் 45. Under which one of the following provisions of the Civil Procedure Code 1908 is a plaint rejected by the court in absence of cause of action? Cause of action இல்லாதப்ப plaint கோர்ட் ரிஜெக்ட் பண்ணும். எந்த ப்ரொவிஷன் கீழே ரிஜெக்ட் பண்ணலாம்? Order 7 Rule 11A, Order 7 Rule 11B, Order 7 Rule 11C, Order 7 Rule 11D. The correct answer is Order 7 Rule 11A. Cause of action இல்லாதப்ப பிளைண்டா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ் ஆர்டர் 7 ரூல் 11A கீழே சிபிசியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 46. டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் மென்ட் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். விட்னஸ் வந்து கிராஸ் எக்ஸாம் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும் அதர் பார்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. Till the settlement of issues, after settlement of issues, any time when required, along with the pleading. So the correct answer is option A, till the settlement of issues. இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபேர் ட்ரையலுக்காகவும் ஆம்புஷ் டிசிஷன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்றதுக்காகவும் இந்த ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. 47th question. Which one of the following is not a decree under the Civil Procedure Code? ஸோ ஆல்ரெடி டிகிரினா சிவில் ப்ரொசீஜர் கோட்ல எது எது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து எது டிகிரி இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆன்சர் பி. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வந்து டிகிரி அப்படின்னு நம்ம ப்ரீவியஸா ஒரு கொஸ்டின்ல படிச்சோம் ப்ரீவியஸ் பார்ட்ல. ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் அ பிளைண்ட் இஸ் டிகிரி. ஆனா ரிஜெக்ஷன் ஆஃப் அ பிளைண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ வந்து டிகிரி இல்லை அப்படின்னு தான் காமனா சிபிசி வந்த புதுசுல இருந்து ஆல்மோஸ்ட் பல வருஷமா இருந்தது. பட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல
கேஸ் லாஸ் மூலியமா சேஞ்ச் ஆன விஷயம் தான் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் பியூன் டிகிரி அப்படின்னு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் டிசைட் பண்ணாங்க. இனிஷியலா ஏஎன்பியா இருந்தது, அதுக்கப்புறம் தான் பி மட்டும் டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட் ஆர்டர் வந்து நாட் அ டிகிரி, மற்றபடி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின்ட் இஸ் அ டிகிரி. ஸோ ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் அந்த கேஸ். Next, moving ahead, 48. Under the Civil Procedure Code, every suit shall be instituted by presenting a plaint in duplicate to the court or such officer as it appoints in this behalf. எந்த செக்ஷன்ல இந்த லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. So the correct answer is Order 3, Rule 1. Option C is the correct answer. Order 3, Rule 1. Once pause பண்ணி read பண்ணிக்கோங்க. Plaint duplicate provide பண்றது பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Under the Civil Procedure Code 1908, pleading can be amended. Pleading வந்து எப்ப amend பண்ணலாம்? Before the first appellate court, before the trial court, before the second appellate court, before A or C. A and C. The correct answer is option B, before the trial court. Trial court முன்னாடி மட்டும்தான் pleading amend பண்ண முடியும். இது எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா Order 6, Rule 17ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Appellate courts ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல pleadings amend பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. Last question of the part 7 series. Which one of the following is not a suit of civil nature? Civil nature இல்லாத ஒரு suit எது இதுல அப்படின்னு கேக்குறாங்க. Right for suit for rights to hereditary office civil nature தான். Suit for right of franchise, ஒரு franchise அப்படின்றது இப்போ டிஓஐ மாதிரி இல்ல franchise எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு சிவில் நேச்சர் தான். சூட்ஸ் ஃபார் ரிகவரி ஆஃப் வாலண்டரி பேமெண்ட்ஸ் ஆர் ஆஃபரிங்ஸ், வாலண்டரியா ஒரு பேமெண்ட் ஆஃபரிங் பண்றீங்க, அதை ரிகவர் பண்றதுக்கு சூட் ஃபைல் பண்றீங்க, அது சிவில் நேச்சரான்னு கேட்டா இல்ல, கிடையாது. சரிங்களா? ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் நாட் ஆஃப் சிவில் நேச்சர். ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், பர்சனல் ரைட்ஸ் இதெல்லாம் என்போர்ஸ் பண்றதுக்கு தான் சிவில் ரெமடிஸ் கிளைம் பண்ணுவோம். வாலண்டரி பேமெண்ட்ஸ் வந்து லீகல் ஆப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் சிவில் கிளைம் என்போர்ஸ் பண்ண முடியும். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஆப்ளிகேஷன்ஸ், லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ லீகல் ஆப்ளிகேஷன் இல்லாத எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் என்போர்சபிள் கிளைம் வைக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ஆஃப் சிவில் நேச்சர். மூவிங் டு our homework question of this part, under the Civil Procedure Code 1908, copy of plaint. Copy of plaint என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. Shall be attached with every summons. Is not necessary to attach with every summons. May be attached with the summons when court permits. Is attached with summons on the request of the plaintiff. So the correct answer to the question is shall be attached with every summons. Summons அனுப்பும்போது plaintoட ஒரு காப்பியை சேர்த்து அட்டாச் பண்ணணும். Option A is the correct answer. So with this I end part 7 of our 50,000 multiple choice question series from 301 to 350th question, and see you in the next interactive session with on part 8. So I request you to share this video at the end of the session. Video கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு great thumbs up. I wish you all the best for your preparation to the civil judge or any law exam that you prepare, and I wish you all the best. அப்பப்ப ரீகால் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, வீடியோஸ் திருப்பி பாருங்க, நோட்ஸ் எடுங்க, and see you on the next video. Until then, stay tuned.